திருச்செங்கோடு அரசு ஆஸ்பத்திரியில நைட்டு நேரத்தில் நடக்கிற ஒரு பகீர சம்பவம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, ஆஸ்பத்திரி வார்டுல நைட்டு தூங்கிட்டு இருக்கிற நோயாளிகளோட செல்போன், பணம் இதெல்லாம் தொடர்ந்து திருடு போயிட்டு இருக்குன்னு அடுத்தடுத்து புகார்கள் வந்திருக்கு. இதை கேள்விப்பட்ட நம்ம போலீஸ் உடனே களத்துல இறங்கி இப்ப தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வராங்க. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஆஸ்பத்திரி வார்டுல இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் எதுவுமே வேலை செய்யலையாம். இப்ப அந்த கேமராக்கள் எல்லாத்தையும் சரி பண்ற வேலைகள். உங்களுக்கு தெரிஞ்சது வெறும் செய்தி, எனக்கு மட்டுமே தெரிஞ்சது ரகசியம். நான் மிஸ்டர் எக்ஸ். அரசு ஆஸ்பத்திரி ஏழைகளுக்கான கடைசி நம்பிக்கைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அங்க தங்கியிருந்த நோயாளிகளோட செல்போனும் பணமும் எப்படி பயங்கரமா கொல்ல போகுதுன்னு தெரியுமா? திருச்செங்கோடு அரசு ஆஸ்பத்திரியில நைட் நேரத்துல 1:30 மணிலிருந்து 2:30 மணிக்குள்ள வார்டுல அசதியில தூங்கிட்டு இருக்கவங்களோட செல்போன், பணம், டூ வீலர்னு திருடு போகுது. சரி, யார் எடுத்திருப்பாங்கன்னு சிசிடிவி கேமராவை செக் பண்ணலான்னு போனா வார்டுல இருக்கிற 3 கேமராவும் வேலை செய்யல. இது தற்செயலா இல்ல திட்டமிட்ட சதியான்னு தெரியல. சரி, பொருள் திருடு போயிருச்சேன்னு திருச்செங்கோடு டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, ஏன் இவ்வளவு விலை உயர்ந்த போனை கொண்டு வரீங்க, உங்க பொருள் நீங்க தானே பாத்துக்கணும்னு மிரட்டி செல்போனை பறிகொடுத்தவங்க மேலேயே பழிய போட்டதோட, வாங்க போய் தேடலாம், கார் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு அங்கிருந்து ஒரு எஸ்ஐ. எம்எல்ஏ ஆபீஸ்ல மனு கொடுத்தாச்சு, கட்சியில இருக்கிறவங்க கிட்டையும் கொடுத்தாச்சு. ஆனா இது வரைக்கும் உருப்படியான எந்த ஆக்ஷனும் இல்ல. ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் நடந்து சோர்ந்து போன பாதிக்கப்பட்டவங்க திருடு போன தன்னோட போனுக்கு கால் பண்ணிருக்காங்க. எடுத்து திருடுனவன் எவ்வளவு தெனாவட்டா பேரம் பேசுறான்னு இந்த ஆடியோவை கேளுங்க. அங்க எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. நாங்கெல்லாம் வெளியூர்னா நான் எங்க இருக்குன்னா உங்க வந்து பிரச்சனை பண்ண போறோம். அங்க போலீஸ் கொண்டு வர போலீஸே ஆளுதான், புரியுதா? சரி சரிங்கண்ணா, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க கூட பிரச்சனை பண்ற அளவுக்கு இல்ல. நீங்க ஒழுங்கா எதுவும் தப்பு பண்ணாம வந்தீங்கன்னா சிம்மு செல்லு கிடைக்கும். சரிங்கண்ணா, பிரச்சனை பண்ணீங்க எங்க ஆளுங்க இறங்கிடுவாங்க பஸ் ஸ்டாண்டை சுத்தி. நான் உங்க கூட பிரச்சனை பண்ற அளவுக்கு இல்ல. நாங்கெல்லாம் வெளியில வந்து பொழைக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு அந்த மொபைல் இருந்தா தான் பொழப்பு நடக்க முடியும். அதில் தான் நான் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. போன் வேணும்னா நான் கடையில விற்கணும்னால எனக்கு அந்த ரேட்டு தான் போகும். சரி சரிங்கண்ணா, கடையில வித்தாலும் அந்த ரேட்டு தான் போகும். உங்ககிட்டயே கொடுத்தாலும் சிம்மோட வரும். எனக்கு தேவை மொபைலுங்கண்ணா, மொபைல் நம்பர். மொபைல் அவ்வளவுதானே? ஆமாங்கண்ணா. அங்க எதுவும் பிரச்சனை பண்ண கூடாது. பிரச்சனை எதுவும் வராதுங்கண்ணா. பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்கண்ணா, மறந்துடாதீங்கண்ணா. 9:30 மணிக்கு கரெக்டா வா. 9:30 மணிக்குங்கண்ணா. நாங்கள் வேலைக்கு போயிடுவோங்கண்ணா. நான் வந்து பணம் எவ்வளோ வச்சிருக்கிறேன்? 3 ரூபா சொன்னீங்கன்னா அப்பதான் ஓனர் போட்டு வரணுங்கிற. அப்படிங்கண்ணா 3 ரூபாங்கண்ணா. கையில கேஷ் அவ்வளவுதான். இல்லைங்கண்ணா, நான் எடுத்து வந்துடுறேங்கண்ணா. கையில கேஷ் கொடுக்கணும். சரிங்கண்ணா. இல்லைன்னா போன் கிடைக்காது. அவ்வளவுதான். இல்லைன்னா எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவேன், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவேன். சரிங்கண்ணா. என்ன பண்ண போறீங்க? நான் கையில காசு கொடுத்துட்டு மொபைல் வாங்கிடுறேங்கண்ணா. பணத்தை கொடுத்துட்டு மொபைல் வாங்கிக்கோங்க. சரிங்கண்ணா. எவ்வளோ? 4000 ரூபா சொல்லியிருக்கேன். என்கிட்ட 3 ரூபா தான் இருக்குதுங்கண்ணா. அப்படியா? பரவாயில்ல, பரவாயில்ல. புரியல. உங்க சிம்மு தானே மெயின்? ஆமாங்கண்ணா. சரி, நான் கொடுத்துட்றேன். 3 ரூபா பணம் கொடுத்துருவீங்களா இப்ப கையில? கண்டிப்பா கொடுத்துருவோங்கண்ணா. ரைட், பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க. பஸ் ஸ்டாண்ட் நானும் வரேன். சரிங்கண்ணா. கேட்டீங்களா? போலீஸே என் ஆளுதான்னு எவ்வளவு திமிரா நெஞ்செழுத்தமா சொல்றான் பாருங்க. ஒரு சாமானியன் தன் பொருளை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன் படியேறவே பயப்படுறான். ஆனா திருடுனவன் போலீஸே தன் பாக்கெட்ல வச்சிருக்குன்னு சவால் விடுறான். அப்போ சட்ட ஒழுங்கு, பாதுகாப்பு எல்லாம் இங்க யாருக்கு இருக்குது? போலீஸ் மேலையும் பயம் இல்ல, சட்டத்து மேலையும் பயம் இல்லாம இவ்வளவு தைரியமா ஒருத்தன் பேசுறான்னா அவனது தைரியத்துக்கு பின்னாடி இருக்கிறது போலீஸா, அரசியல்வாதிகளா? அரசு ஆஸ்பத்திரியில சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாதது யாரோட தப்பு? திருடனை பிடிக்க முடியாம அவங்கிட்டயே போய் பணத்தை கொடுத்து போனை வாங்குற நிலைக்கு மக்களை தள்ளுனது யாருடைய தோல்வி? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தூக்கத்துல இருந்து விழிப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பல அதிர்ச்சியூட்டும் ரகசியங்களோடு மீண்டும் வருவேன். Until then, this is Mr. X signing off.